காரியம் எங்க உருவாகிறது? நல்ல ஒரு இடத்துல உருவாகுதா? இல்ல, ஒரு முட்களின் நடுவிலே அந்த லீலி புஷ்பமானது மலர்கிறது. இன்னைக்கு உன் வாழ்க்கையிலும் லீலி புஷ்பமாய் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என்றால், வாழ்க்கையிலே பல முட்கள் இருக்கும், பல வனாந்தரங்கள் இருக்கும், வறண்ட சூழ்நிலைகள் இருக்கும். அதன் நடுவே கர்த்தர் இன்றைக்கு உன்னை மலர பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஒரு ஸ்டெப் மேல வர வேண்டும் என்றால், அநேக முட்கள் உன்னை நெருக்கும், அநேக முள்ளுக்கள் உன்னை குத்தும், அநேக முள்ளுக்கள் உன்னை புறம் பேசும், அநேக முள்ளுக்கள் உன்னை வேதனைப்படுத்தும், அநேக முட்கள் உன்னை காயப்படுத்தும், அநேக முட்கள் உன்னை குத்தி கொண்டே இருக்கும். வார்த்தையினாலே பயப்படாதே, தேவ சபையே, கர்த்தர் பணியை போல இருக்கிற என்று வாக்குறுதி கொடுக்கிறார். இந்த லீலி புஷ்பத்தின் மேன்மை என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், இந்த லீலி